இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிவே மியூசிக்கல்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா JBL 1500 வாட்ஸ் அப்படிங்கிற சப்வூஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 12 இன்ச் சப்வூஃபர். இதோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா A1500H அப்படிங்கிற சீரீஸில் விட்டுருக்காங்க. இந்த சப்வூஃபரோட பில்ட் குவாலிட்டி, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்காக போடுற ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸ், சப்வூஃபர், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் ஆல்ரெடி பாக்ஸ்லேருந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 JBL லோகோ ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 2 லோகோ ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சப்வூஃபர், அதாவது நம்ம வெஹிக்கிள்ஸுக்கு பயன்படுத்துகிற சப்வூஃபர் தான் இது. நம்ம காரு, டூரிஸ்டர் வேன், பஸ்ஸு இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். நம்ம வீட்டு யூஸுக்கு பயன்படுத்துறது கூட வந்து நல்லாயிருக்கும். பேஸ் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராகவும் நல்லா லவுட்னஸாகவும் கிடைக்கும் இந்த சப்வூஃபரில். இந்த சப்வூஃபரோட லுக் வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டிலையும் நல்ல ஒரு பிராண்டட் ஸ்டைல்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற லோகோ வந்து பக்காவாக இருக்குது. அந்த டஸ்ட் கேப் மேலே ஓட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த JBL 1500 வாட்ஸுங்கிறது. அதுதான் நம்ம சப்போட ஒர்க்கிங் மூமெண்ட்டில் வந்து அது போயிட்டு வரக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பில்டு குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் போட்டிருக்கிற பேஸ்கெட் ஃப்ரேம் வந்து இது மேலே யூஸ் பண்ணிக்கிற கோட்டிங்கு, தென் இந்த அலுமினியம் பேஸ்கெட், இதெல்லாம் வந்து நல்லா ரொம்ப ஃபினிஷிங்காகவும் நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் மேலே யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பீடிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீடிங் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாகவும் நல்லா டைட்டாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த சப்வூஃபரில் யூஸ் பண்ணியிருக்கிற பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அது ஊஃபர் பேப்பர் வந்து பாலிப்ரோப்ளின் அப்படிங்கிற மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் அதே சமயம் நல்லா ரிஜிடாகவும் இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம கையில் வந்து அந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ண முடியல. மூமெண்ட் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்னஸாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ஸ்பைடர், இது தெரிந்து பாருங்கள். இந்த ஸ்பைடர் கூட வந்து நல்லா ரிஜிடாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்வூஃபர் வந்து நல்லா ஹை லோடில் வந்து நம்ம ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு அன்வான்ட் நாய்ஸ் வந்து தேவையில்லாமல் கிரியேட் ஆகும். இந்த மாதிரி பில்ட் பண்ணக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த நாய்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வராது. தென் இந்த எண்டு ஒயர் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக போட்டிருக்காங்க. நல்லா எண்டில் வந்து நல்லா சால்டர் பண்ணிட்டு நல்லா க்ளூ போட்டு நல்லா ரிஜிட்டாக ஒட்டியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும், கரெக்டான டைட்னஸில் வச்சு நல்லா பக்காவாக மேட்ச் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. தென் இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் அவுட்புட் அண்ட் கெயின் கிடைக்கும் இந்த மாதிரி டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணக்குள்ள. இதோட மேக்னெட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவு இருக்கும். இதோட திக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்னெட் திக்னஸ் வந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர், அதாவது 0.5 mm இருக்கும். இதோட அவுட்டர் டயாமீட்டர் வந்து ஒரு 5 இன்ச்சில் வந்து இருக்கும். தென் இதோட பேக் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீல் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்ட் இருக்கும். இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சப்வூஃபர் வந்து ஆக்ஷன் ஆகக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த வெண்ட்டில் கூட நல்ல ஒரு கிரில்ஸ் யூஸ் பண்ணி டஸ்ட்டு எதுவும் வந்து போய் அது உள்ளே படிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா பக்காவாக போட்டிருக்காங்க. இது ஒரு சிங்கிள் வாய்ஸ் காயில் சப்வூஃபர். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெர்மினல்ஸ் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இது ஒரு மட்டும் தான் இருக்கும். இது ஆப்போசிட் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சப்வூஃபரில் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம பேரலல் பண்ணி போடுற மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. பட் இது வந்து சிங்கிள் வாய்ஸ் காயிலில் தான் போட்டிருக்காங்க. அதனால் வந்து ஒரு டெர்மினல் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காயிலோட இம்பீடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ohms வரும். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதோட RMS வாட்ஸ் வந்து 325 வாட்ஸ், அதாவது நாமினல் வாட்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் வந்து பீக் வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸு. நம்ம யாரும் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த அளவுக்கு வந்து கேட்க போகிறதில்ல. தென் இதோட Freq.responseன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 23 ஹெர்ட்ஸ்லேருந்து ஒரு 200 ஹெர்ட்ஸ், அதாவது லோ பேஸ் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம சப்வூஃபர் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த லோ பாஸ் ஃபில்டர் வந்து ஒரு 23 ஹெர்ட்ஸ்லேருந்து 200 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது வந்து எடுத்து கொடுக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸோட சவுண்ட் வந்து நல்லா லவுடராகவும் அதே மாதிரி நல்லா கிளாரிட்டியாகவும் கிடைக்கும். எந்த ஒரு சப்வூஃபர் எடுத்துக்கிட்டாலும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம எந்த அளவுக்கு வந்து சப்வூஃபரால் வந்து பேஸ் எஃபெக்ட் வந்து ஒரு ரூம் ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியுமோ அதை மெஷர் பண்ணுறது தான் சென்சிட்டிவிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 90 டெசிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ரூம் ஃபுல்லாக நல்ல ஒரு கிளாரிட்டியான பேஸ் வந்து இந்த சப்வூஃபரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சப்வூஃபரோட காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து இப்போ கரண்ட்டில் வந்து 3650 சம்திங் விற்கிறாங்க. ஆஃபர் ப்ரைஸில் போடக்குள்ள பார்த்திங்கன்னா 3000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். ஸோ நீங்கள் ஆஃபர் டைமில் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான சாய்ஸு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஆஃப்லைன்லேயே நம்ம கடைகள்லேயே ரேட்டு சார்ஜ் பாருங்கள்.
உங்கள் ஏரியாவில் கம்மியாக கிடச்சிதுன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். இது வாங்குறது வந்து உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் கடையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அமேசானில் வாங்கினாலும் சரி, அது உங்களோட விருப்பம். நம்ம என்ன தான் நல்ல காஸ்ட்லியான சப்வூஃபர் வாங்கி பயன்படுத்தினாலும் அதுக்கு மேட்சிங்கான பாக்ஸு, தென் வந்து ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸ் அண்டு சப்வூஃபர் இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தினா தான் இதோட எஃபெக்ட் வந்து நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ண முடியும். இதுக்கு மேட்சிங்கான ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்சிஸ்டர் போர்டு யூஸ் பண்ணலாம். 4 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண போர்டு, இல்லைனா ஒரு 6 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண போர்டு, IRF போர்ட்ஸு அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். STK வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4231 யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். குமார் போர்டு, தென் மகாராஜா, குமார்லேயே வந்து தண்டர் இந்த 6 FET மோனோன்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணக்குள்ளே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பக்காவாக எடுத்து கொடுக்கும். இந்த சப்புக்கு மட்டும் ஒரு மோனோ ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 வோல்ட்டு 5 to 8 ஆம்பியர் யூஸ் பண்ணுங்கள். நம்ம 4 டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணக்குள்ள, ஒரு 6 டிரான்சிஸ்டர்லாம் யூஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குமாரில் மோனோ தண்டர் போர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள ஒரு 32 வோல்ட்டு ஒரு 8 ஆம்பியர் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இது பக்காவான ரிசல்ட் வந்து இதில் எடுக்க முடியும். அடுத்தது ஒரு நல்ல சப்வூஃபர் வந்து இதில் யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற ஆம்ப்ளிஃபையர் போர்ட்ஸுக்கு மேட்சிங்காக நம்ம சப்வூஃபர் வந்து சூஸ் பண்ணி போட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ STKக்கெலாம் நீங்கள் STK 4231 இதெல்லாம் பயன்படுத்தக்குள்ள சக்தி போர்டு யூஸ் பண்ணாலே வந்து நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் எடுக்க முடியும். டிரான்சிஸ்டர் போர்ட்ஸு இல்லைனா IRF போர்டு இந்த மாதிரி போடக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான சப்வூஃபர் சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நிறைய மார்க்கெட்டில் இப்போ நிறைய போர்ட்ஸ் வந்திருக்கு. வசந்த் சப்வூஃபர் போர்டாக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரீ கம்பெனி, ஷா, இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி போர்ட்ஸ் சூஸ் பண்ணி போடுங்க. ஒரு போர்டுக்கும் ஒரு விதமான எஃபெக்ட் வரும். உங்களுக்கு எதுக்கு இதுக்கு மேட்சிங்காக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபரில் போட்டிருக்கிற ஐசி பேஸ் பண்ணியும் நம்மளோட சப்வூஃபர் அவுட்புட் வந்து மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் LM324 ஐசி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேஸ் வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே TL084CN அந்த மாதிரி ஐசிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு பேஸ் எஃபெக்ட் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மூத் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா சப்வூஃபர் பாக்ஸு. சப்வூஃபர் பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு வெயிட்டான பாக்ஸ் தான் நீங்கள் எப்போயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்வூஃபருக்கெலாம் பயன்படுத்தணும். மினிமம் ஒரு 20 kgயாவது இருக்கணும். அதுமாதிரி டெப்த்து பார்த்திங்கன்னா ஒரு 20 இன்ச்சு to 23 இன்ச் இந்த அளவுக்கு டெப்த் இருந்தால் தான் நல்லா அதோட ஃபுல் எக்ஸ்கர்ஷன் வந்து நம்ம பார்க்க முடியும். பேஸ் எஃபெக்ட் வந்து பக்காவாக இருக்கும். அது தேவையில்லாமல் உதறல் வருது, அதுமாதிரி வந்து பாக்ஸ் வைப்ரேட் ஆகுது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா நல்ல குவாலிட்டியான வுட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற சப்வூஃபர் பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு திக்னஸில் வந்து போட்டுலாம் பாக்ஸ் ரெடி பண்ணி வருது, மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி பாக்ஸ்க்கெலாம் போடக்குள்ள பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சப்வூஃபர்லேருந்து நல்லா மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கலாம். HDF வுட்னு சொல்லிட்டு வருது, அது ஹை டென்சிட்டி ஃபைபர் வுட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு 1 இன்ச்சு திக்னஸ்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சு திக்னஸ் வரைக்கும் அதில் பாக்ஸ் பயன்படுத்தி சப்வூஃபர் ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பாக்ஸ்லாம் நீங்கள் போடக்குள்ள பார்த்தீங்கன்னா இது நல்லா ரிஜிடாக இருக்கும். இது மாதிரி பேஸ் பஞ்சிங் வந்து நல்லா மேக்ஸிமம் எஃபிஷியன்சியோட ஒர்க் ஆகும் சப்வூஃபர்லாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துகிறது வந்து இந்த சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் நல்லது. சப்வூஃபர் பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. சீல்டு சப்வூஃபர் பாக்ஸு, வெண்டட் சப்வூஃபர் பாக்ஸு, போர்ட் டைப் பாக்ஸு, இந்த மாதிரி நிறைய விதமான சப்வூஃபர் பாக்ஸ் இருக்குது. இதில் சீல் டைப் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காருக்கெலாம் யூஸ் பண்ணக்குள்ள நல்ல ஒரு டைட்டான பாஸ் நம்ம சீல் டைப் பாக்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டட் டைப்புக்கும் இந்த வெண்டட் டைப்புக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பாக மாறுபடும். ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி சப்வூஃபர் வந்து ஒரு விதமாக ஒர்க் ஆகும். நம்ம வீட்டு யூஸுக்கு மேக்ஸிமம் வந்து போர்ட்டட் டைப்பு இல்லைனா வெண்டட் டைப் பாக்ஸ் யூஸ் பண்ணால் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். பேஸ் அதிகமாக விரும்பி கேட்குறவங்க நல்ல ஒரு பாக்ஸ் போட்டு இந்த சப்வூஃபரை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறத விட நல்ல ஒரு ரிசல்ட்டு இந்த சப்வூஃபரால் கொடுக்க முடியும். இந்த சப்வூஃபரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, தென் வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் ஆம்பிளிஃபையர் போர்ட்ஸ், சப்வூஃபர் அண்டு பாக்ஸஸ் பற்றிலாம் பார்த்துருப்பீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.